கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், கமல் மன்னிப்பு கேட்டால்தான் கர்நாடகாவில் சில கோடிகளை சம்பாதிக்க முடியும், கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வு என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். விவரங்களை சொல்லுங்க மாணிக்கம். கர்நாடக திரைப்பட சம்மேளனம் கர்நாடகாவில் தக் லைஃப் படத்தினுடைய வெளியீடுக்கு தடை விதிக்கக்கூடிய சூழல்ல அந்த மாநிலத்தில் தக் லைஃப் படம் வெளியிட வேண்டும் என்றும் தடை நீக்க வேண்டும் என்றும் நடிகர் கமல்ஹாசன் தரப்பிலும் இந்த படக்குழு தரப்புல இருந்து ஒரு வழக்கானது கர்நாடகா மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்துல முறையிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதி நாகப்பிரசன்னா அடுக்கடுக்கான கேள்விகளை கமல் முன்பாக வைத்திருக்கிறார். கமல் ஒரு வரலாற்று ஆய்வாளரா அல்லது மொழியில் நிபுணரா, ஒரு மொழி குறித்து அவர் பேசுவதற்கான ஆதாரங்கள் எங்கு இருக்கிறது என்று பல கேள்விகளை அடுக்கடுக்காக நடிகர் கமல்ஹாசன் முன்பாக வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரம் கர்நாடக மாநிலத்தில் மொழி பற்றாளர்கள் உள்ளே கடுமையான ஒரு எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதற்றமான சூழலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலை தணிக்க வேண்டும் என்றால் நடிகர் கமல்ஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்க முடியாதா என்று நடிகர் கமல்ஹாசனுக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்க முடியாது என்று ஒரு நிலை ஏற்படுத்தால் அவர் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏன் கர்நாடகாவில் அவருடைய படத்தை இங்கு வெளியிட வேண்டும், கணிசமான சில கோடிகளை சம்பாதிப்பதற்காக ஏன் இங்கு வெளியிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசன் முன்பாக வைத்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தினுடைய மொழியான கன்னட மொழியை சிறுமிப்படுத்திவிட்டு வணிக நோக்கத்திற்காக நடிகர் கமல்ஹாசன் நீதிமன்றத்தை நாடி இருப்பதாகவும் நீதிபதி நாக பிரசன்னா தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கமலுக்கு எதிராக கன்னட மாநிலம் முழுவதும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வரக்கூடிய நிலையில இந்த விவகாரத்துல கன்னட மாநிலத்தினுடைய திரைப்பட சம்மேளனம் ஒரு முடிவு எடுத்திருந்தது. நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் அவருடைய படம் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியிட முடியாது, தேடப்படாது என்று ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழல்ல அந்த தக் லைஃப் படம் தமிழ்நாடு மட்டுமில்லாது இந்திய அளவுல வெளியாவதற்கான ஏற்பாடுகளை படக்குழு செய்திருக்கக்கூடிய நேரத்துல கர்நாடகாவில் வெளியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால அதில் தணிக்க வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து அந்த விடுப்பு பெறுவதற்காக ஒரு நீதிமன்றத்தை நாடுவதாக முடிவு செய்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு தான் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நாகப்பிரசன்னா பல கேள்விகளை கமல் முன்பாக வைத்திருக்கிறார். கன்னடம் பேசக்கூடிய மக்களுடைய மொழி உணர்வை கமல்ஹாசன் பெருமைப்படுத்தியிருப்பதாக நீதிமன்றம் குற்றச்சாட்டி இருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் எனவும், அப்படி கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் நீதிபதி நாகப்பிரசன்னா தெரிவித்திருக்கிறார். இதற்காக இந்த வழக்கினுடைய உத்தரவு பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த விசாரணைக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:30 மணிக்கு வரக்கூடிய அந்த விசாரணையின் பொழுது இந்த வழக்குல ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கமல்ஹாசன் பேசிய அந்த பேச்சு என்பது இந்த படத்தினுடைய திரைப்படத்தினுடைய பாடல் வெளியிடக்கூடிய நிகழ்ச்சியில கமல்ஹாசன் பேசக்கூடிய மேடை உரையின் பொழுது கன்னட மொழி நடிகர் சிவராஜ் குறித்து அவர் பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியா சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் பேசிய அந்த என்ன பேசியதோ அந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்பது சமூக வலைதளங்கள்ல இந்த பிரச்சனை எதிர்ப்புகள் கிளம்பிய போது பரவலாக சமூக வலைதளங்கள் வைரலாகி இருந்தது. அந்த நேரத்துல கமல்ஹாசன் பேசியது ஒன்றும் தவறில்லை, அவர் சரியாகத்தான் பேசுகிறார் என்று தமிழகத்திலிருந்து அவருக்கு ஆதரவாக சில அமைப்புகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போன்றவர்கள் ஆதரவு தெரிவிப்பதும், அதே நேரத்துல மொழி குறித்து எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாமல் கமல்ஹாசன் அப்படி பேசுகிறார் எனவும், கமலுக்கு கன்னட மொழியினுடைய வரலாறு தெரியவில்லை என்று கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா போன்றவர்கள் அங்கு கண்டனம் தெரிவிப்பது என்று இரு மாநிலத்திலும் கமலுக்கு ஆதரவு மற்றும் எதிர்ப்பு நிலை என்பது எழுந்து வந்தது. இதனால் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டதனால் கமல் மன்னிப்பு கேட்பாரா என்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த சூழல்ல தான் கேரள மாநிலத்தில் இந்த படத்திற்கான ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சியாக சென்றிருந்த கமல்ஹாசனிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். கமல் பேசியது கர்நாடகாவில் பெரிய சர்ச்சையாக இருக்கிறது, இதற்காக கமல் மன்னிப்பு கோர விரும்புகிறாரா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த கமல், அன்பு என்றைக்கும் மன்னிப்பு கோராது, தான் தவறாக பேசவில்லை என்பதை உறுதிபட தெரிவித்திருந்தார். மேலும் கன்னட மொழி குறித்து கமல் தவறாக பேசிவிட்டதாக கொந்தளிக்கக்கூடிய அரசியல் கட்சியினருக்கு மொழி குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் கமல் தெரிவித்திருந்தார். கமல் சொல்லக்கூடிய அந்த கருத்து நடிகராக கூடிய கமல் அரசியல்வாதியான கமலுக்கும் பொருந்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழல்ல கமல் மன்னிப்பு கோர மாட்டார் என்ற ஒரு நிலை ஏற்பட்டதுமே கர்நாடகாவில்
கன்னட மொழி குறித்து அவர் தவறாக பேசியதால் அவர் படம் வெளியிடக்கூடாது என்று மேலும் அந்த எதிர்ப்புகள் வலுத்து வந்தது. அவர் படத்திற்கான அந்த ப்ரொமோஷன், தக் லைஃப் படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக வைக்கப்பட்ட பேனர்கள், கமல்ஹாசனுடைய உருவப்படங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்துல கடந்த ஒரு வார காலமாக நடந்து வரக்கூடிய நிகழ்வாக பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல கர்நாடக திரைப்பட சம்மேளனம் தாமாக ஒரு முன்னுரை எடுக்கிறது. கமலுடைய படம் திரையிடுவதற்கு தடை விதிப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்பதுதான் நடிகர் கமல்ஹாசனுடைய முக்கிய வேண்டுகோளாக நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசனுடைய இந்த பேச்சு என்பது ஒரு மொழியியல் ஆய்வாளர், ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஒரு மொழியியல் நிபுணர் பேசக்கூடிய பேச்சு. ஆனால் கமல் என்ன ஒரு மொழியியல் நிபுணரா அல்லது வரலாற்று ஆய்வாளரா என்ற கேள்வியை நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் பேசுவதால் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலை காவல்துறையினர் கட்டுப்படுத்தி வருகிறார்கள். கமல் பேசுவதற்கு ஏன் காவல்துறை செயல்பட்டு அதை அடக்க வேண்டும்? கமலே ஒரு மன்னிப்பு கேட்டால் இந்த விவகாரம் முடிவுக்கு வந்திருக்கும். கமல் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இந்த வழக்கினுடைய ஒரு தீர்வாக அமையும். எனவே அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய உத்தரவை அவர் எதிர்கொள்ள நேரிடும் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.